11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5.1ல் வினா எண் 1 விரிவுபடுத்துக. சப்டிவிஷன் 1. 2x² - 3x பவர் 3. 3c0 nங்கிறது 3, அதனால் 3c0 aக்கு பதிலாக 2x². இதோட அடுக்கில் 3 - 0 3. bக்கு பதிலாக -3x பவர் இங்கே என்ன இருக்கோ அதுதான் இதோட பவரில் வரும். அடுத்தது 3c1, இதோட பவரில் 1 குறையும், இதோட பவரில் 1 அதிகமாகும். 2x² அதோட பவரில் 1 குறையுது. -3xங்கிறதோட பவரில் 1 அதிகமாகுது, 0லேருந்து 1 ஆகுது. ப்ளஸ் 3c2, 2x² பவர் இன்னொன்று குறையுது, -3x இதோட பவரில் 1 அதிகமாகுது. கடைசியாக 3c3, 2x² அப்படிங்கிறதோட பவரில் 1 குறைஞ்சி 0 ஆகிடுது, -3x அப்படிங்கிறதோட பவரில் 1 அதிகமாகி 2ங்கிறது 3ன்னு மாறிடுது. 3c0 எனிதிங் பவர் 0 இதோட மதிப்பெல்லாம் 1, அதனால் இதோட மதிப்பும் 1. 2x பவர் 2 அடுக்கு 3, இந்த மைனஸ் உறுப்போட அடுக்கில் 0 இருக்கிறதுனால அதோட மதிப்பும் 1 தான். ப்ளஸ் 3c1ன்னா 3, 2x² அதோட பவரில் 2 -3x. அடுத்தது 3c2 அதோட மதிப்பு 3, 2x². இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை என்ன செய்கிறோம், மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 3/xங்கிறது 9/x² மாறிடுது. கடைசியாக இருக்கிறதுல 3c3 மதிப்பு 1, எனிதிங் பவர் 0 1. இது ஒத்தப்படையில் இருக்கிறது, அதனால் -3³ 27 x அடுக்கில் 3 எல்லாத்தையும் எழுதிட்டோம். 2³ என்ன வரும்னா 2 × 2 × 2 8. x²ங்கிறத 3 தடவை பெருக்கணும்னா எக்ஸோட பவரில் 6. இங்கே மைனஸ் இருக்குல்ல, அதை முன்னாடி கொண்டு வந்துடும். -3 × 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, x² ஸ்கொயர் பண்ணோம்னா x பவர் 4, இந்த இடத்துல 1/x ப்ளஸ் 3 2x², 9/x². அப்புறம் இந்த இதில் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா 27/xோட அடுக்கில் 3, 8x பவர் 6, 3 × 3 9, 9×4 36, 36. ஒரு எக்ஸு இதில் ஒரு எக்ஸு போயிடுச்சுன்னா எக்ஸோட அடுக்கில் மீதி 3 இருக்கும். இங்கே x² x² கேன்சல், 2 3 6, 6 × 9 54. கடைசியாக -27/x³. இது எதோட மதிப்புனா 2x² - 3/x இதோட அடுக்கு 3. இதுதான் தேவையான ஆன்சர். சப்டிவிஷன் 2. 2x² - 3√1 - x² அடுக்கு 4 ப்ளஸ் 2x² + 3√1 - x² அடுக்கு 4 ரெண்டுத்தோட கூடுதலோட மதிப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். a + b பவர் n அப்படின்னு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா தான் முதல்ல. 2x² இதோட பவரில் 4 ப்ளஸ் 4c1 இதோட பவர் 1 குறையும், 2x²க்கு 1 குறைஞ்சா 3. அப்புறம் -3√1 - x² இதோட பவர் 1 அதிகமாகும். ப்ளஸ் 4c2
இதோட பவர் இன்னொன்று குறையும். 2x² பவர் 2 -3 √1 - x² பவரில் 1 அதிகமாகும். ப்ளஸ் 4c 3 2x² பவரில் இன்னொன்று குறையும் 1 2ங்கிறது 3 ஆகிடும். ப்ளஸ் 4c 4 2x² பவரில் இன்னொன்று குறைஞ்சதுன்னா 0 ஆகிடும். -3 √1 - x², இதோட பவரில் 1 அதிகமாகிருக்கு. 2ஓட பவரில் 4 என்ன வரும்? 2 2 4 4 2 8 8 2 16 16 x² பவரில் 4ன்னா x பவர் 8 4c 1 அதாவது 4 2³ அப்படிங்கிறது 8 x² கியூப் பண்ணோம்னா எக்ஸோட பவரில் 6. அப்புறம் இங்கே இருக்கிறது -3 √1 - x². 4c 2 4c 2ன்னா 4 × 3 / 2 × 1 2x² ஸ்கொயர் பண்ணோம்னா 2² 4 x² ஸ்கொயர் பண்ணோம்னா 4. இது ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் 3ங்கிறது என்ன ஆகிடும்னா 9ன்னு ஆகிடும். ரூட்டு கேன்சல் ஆகி 1 - x² ப்ளஸ் 4c 3 இருக்கு இல்லையா? 4c 3ங்கிறது 4 2x² பவர் 1ன்னா 2x² தான். இது ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 3³ எவ்வளோன்னா 27 √1 - x², இதனுடைய அடுக்கில் 3. அடுத்தது 4c 4ன்னா 1 எனிதிங் பவர் 0 1. இது இரட்டை எண்ணாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். 3 பவர் 4 1 - x², இதோட பவரில் 4. அதாவது இது இந்த ரூட் உறுப்பை 4 தடவை எழுதும்போது 1 - x² ஹோல் ஸ்கொயர்னு வரும். 16x பவர் 8 இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துடும், வெளில எடுத்துரும். 3 × 4 12 12 8 96 96 x பவர் 6 √1 - x². அப்புறம் இங்கே 2க்கும் 4க்கும் அடித்தா 2 வரும். 2 × 3 6 6 × 4 24 24 × 9 24யும் 9யும் பெருக்கணும்னா 216. அப்போ இதில் 216 தடவை 1 - x² ப்ளஸ் 4 × 2 8 8 × 27 x² √1 - x² அடுக்கு 3. இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுது. கடைசியாக இங்கே இருக்கிறதுல 3 பவர் 4 அப்படிங்கிறது 3 வந்து 4 தடவை போட்டு பெருக்கணும்னா 81 1 - x² ஹோல் ஸ்கொயர். 2x² - 3 √1 - x² மதிப்பு. இது போலவே என்ன செய்கிறோம்? இன்னொரு மதிப்பு 2x² √1 - x², இதோட மதிப்பு தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது. அடுத்தது என்ன செய்கிறோம்? ப்ளஸ்ஸு, அதாவது எங்கே மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் ப்ளஸ் ஆக்கிடணும். எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் ஆக்கிடணும். என்ன வரும்? 16x பவர் 8 இது ப்ளஸ் ஆகிடும். 96x பவர் 6 √1 - x², இது 216 1 - x², இது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 8 × 27x² √1 - x² பவர் 3 ப்ளஸ் 81 1 - x² ஹோல் ஸ்கொயர். இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதையும் இதையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா, இங்கே இருக்கிற மைனஸ் உறுப்பும்
இதில் இருக்கிற ப்ளஸ் உறுப்பும் கேன்சல். அதே போல் இன்னொரு மைனஸ் உறுப்பும் இன்னொரு ப்ளஸ் உறுப்பும் கேன்சல். மீதி இருக்கிறது 16x⁸, 216 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 81 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். எல்லாமே 2 தடவை இருக்குது இல்லையா? அதனால் 2ங்கிறத பொதுவாக எடுத்துக்கிட்டு ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறோம். 16x⁸, 216 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, அப்புறம் 81 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். வினாயன் 2 மதிப்பிடவும். 102 அடுக்கில் 4. இந்த 102 அடுக்கு 4ங்கிறத 100 + 2 அடுக்கு 4ன்னு மாற்றிப்போம். 100 + 2 அடுக்கு 4 a + b பவர் n அந்த வடிவத்தில். இப்போ நமக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா 100⁴ ப்ளஸ் 4c1, 100ல் 1 குறையும், 4ங்கிறது 3 ஆகும், 2ங்கிறது புதுசாக வரும், ப்ளஸ் 4c2, 100⁻3ல் இன்னொன்று குறைஞ்சா 100 ஸ்கொயர், 2ல் 1 அதிகமான 2 ஸ்கொயர், ப்ளஸ் 4c3, 100 ஸ்கொயரில் ஒரு 100 குறைஞ்சிரும் 100, 2 ஸ்கொயர் அதிகமாகி 2 கியூப். கடைசியாக இருக்கிறது 4c4, 100ங்கிறது போயிடும், 2⁴4. இதுதான் மீதி இருக்கிறது. 100⁴4 ப்ளஸ் 4c1ன்னா 4, 100⁴3 இன்ட்டு 2, 4c2ன்னா 4 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 1, 100 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 4c3 அதோட மதிப்பு 4, ஒரு 100, 2 கியூப் அப்படிங்கிறது 8ன்னு வந்துடும். கடைசியாக 4c4ன்னா 1, 2ஓட பவரில் 4ன்னா 2 4 தடவை போட்டு பெருக்கணும்னா 16. 100⁴4 1 போட்டுக்கிட்டு 4 2 2 0 முதல் உறுப்பு. அடுத்தது ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8, 2 0 எத்தனை தடவை வரும்னா 3 தடவை வரும். 4 2 8 ப்ளஸ் அடுத்தது இங்கே இதுக்கு அடித்தோம்னா 2 0ங்கிறது 2 தடவை வரும், 2 3 6, 6 4 24. அடுத்தது ப்ளஸ் 4 இன்ட்டு 8 32, ஒரு 2 0 ப்ளஸ் கடைசியாக இருக்கிற 16. இதை எல்லாத்தையும் கூட்டுனா அதுதான் ஆன்சர். 16 32 24 8 10. இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 2 99⁴4. இதை நம்ம 100 - 1⁴4ன்னு மாற்றி 100ஓட பவரில் 4 ப்ளஸ் 4c1, 100ஓட பவர் 1 குறையும் 3ன்னு வரும், -1ங்கிறது புதுசாக வரும், ப்ளஸ் 4c2, 100ஓட பவரில் இன்னொன்று குறையும், 3ங்கிறது 2 ஆகிடும், -1ங்கிறது 1 அதிகமாகும், ப்ளஸ் 4c3, 100 ஸ்கொயருங்கிறது 100ன்னு ஆகிடும், -1 ஸ்கொயருங்கிறது -1 கியூப். கடைசியாக 4c4, 100ங்கிறது கேன்சல் ஆகிடும், -1ஓட பவரில் 1 அதிகமாகி 4ன்னு வரும், 100ஓட பவரில் 4, 4c1ங்கிறது 4, இந்த -1ங்கிறத மைனஸை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா -4 100 கியூப், -1 ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகிடும், 4 இன்ட்டு 3/2 இன்ட்டு 1, 4c2ஓட மதிப்பு இன்ட்டு 100 ஸ்கொயர்.
4C3ங்கிறதோட மதிப்பு 4. 100ங்கிறது அப்படியே இருக்கட்டும். -1 கியூப் பண்ணால் மைனஸ்னு வரும், அதனால் முன்னாடி மைனஸ் ஆக்கிடும். இங்கே -1ஓட பவர் இரட்டை எண்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். 4C4ங்கிறதும் 1, இதோட மதிப்பும் 1 ஈக்குவல் டு இந்த 2 சைபர் வந்து அடுக்கு 4 இருக்கிறதுனால இந்த 2 சைபர் 4 தடவை வரும், முன்னாடி ஒரு 1. அதே போல் 100 கியூப்னா 2 சைபர் 3 தடவை வரும், முன்னாடி ஒரு -4. இங்கே 2க்கும் 4க்கும் அடித்தா மீதி 2 6. 100 ஸ்கொயர் 2 தடவை 2 சைபர் 2 6. இது ப்ளஸில் இருக்கும். அடுத்தது -400, கடைசியில் +1. இந்த உறுப்பு, இந்த உறுப்பு, இந்த உறுப்பு, இதை மூணுத்தையும் கூட்டினோம்னா 1 2 சைபர் 3 சைபர் 6 3 சைபர் 1. அடுத்தது மைனஸ் உறுப்பு, இது 1 இது 1, இந்த ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 4400. இது மைனஸ் உறுப்பு. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 9 6 0 5 9 6 0 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான்.